வெல்கம் டு AutoCAD சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை AutoCADல எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது பிகினர் டியூட்டோரியல் நம்பர் 3. ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஜெக்டை எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எப்படி AutoCADல கொடுக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். AutoCAD ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூஎன் என்டர். ஸோ யூனிட் கொடுத்த உடனே இது மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைப் கேட்குதுங்களா. ஸோ இது வந்து எப்பயுமே டெசிமல் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் வேல்யூ 0 தான் கொடுத்துக்க போகிறேன். தென் இன்ச்சஸ் இல்லை, இந்த இடத்துல வந்து மில்லிமீட்டர். ஸோ மில்லிமீட்டர் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் மில்லிமீட்டர் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட் செட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ லிமிட்டை செட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல லிமிட் செட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் லிமிட் செட் பண்ண போகிறேங்க. லிமிட் LIM என்டர். ஃபஸ்ட்டு வந்து ஆரிஜின் 0,0 அதுதான் ஆரிஜினாக இருக்கணும். அப்போ 0,0 என்டர். சாரி, எனக்கு வந்து நம்பர் ஆக்டிவேட் ஆகலை. ஸோ நம்பர் ஆன் பண்ணிட்டேன். இப்போது 0,0 என்டர். தென் இப்போது A4 ஷீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 210,297. அப்போது 210,297 97 என்டர். ஸோ இப்போ வந்து A4 ஷீட் சைஸ் வந்து இங்கே வந்து செட் பண்ணிட்டோம். A3 A2 A1க்குலாம் வந்து சைடில் நான் கொடுக்குறேன். அதுக்கு தான் அதோட வேல்யூஸ் கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ட்ராயிங்குள்ளே போயிடலாம். இப்போது நம்மளுடைய ட்ராயிங் இது தான். இப்போ இதுதான் நம்மளுடைய ஆரிஜின். 20லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 20 அகைன் வெர்டிக்கல் 20 ஹரிசாண்டல் 15 வெர்டிக்கல் 10 ஹரிசாண்டல் 15 வெர்டிக்கல் 20 ஹரிசாண்டல் 10 வெர்டிக்கல் 10. ஓகேங்களா. இது அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ட்ராயிங்கை வந்து நான் சைடில் இந்த இடத்துல கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ட்ரா பண்ணுறேங்க. F8 வந்து ஆன் பண்ணிக்கங்க. அதுதான் ஆர்த்தோ மோட். ஸோ லாஸ்ட் டைமில் நான் வந்து F8 வந்து கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம ஆர்த்தோ மோடை வந்து ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல ஷோ ஆகலை அப்படின்னா இங்கே இருக்கிற 3 ஐகான்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து ரிஃப்ளிகேட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஆர்த்தோ மோடு வந்து இங்கே எனேபிளில் இருக்குங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல விசிபிள் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆர்த்தோ மோடை எனேபிள் பண்ணிட்டேன். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த 20 என்டர் டாப்பில் கொடுத்துட்டு போகிறோம். ஓகேங்களா. டாப்பில் கொடுத்துக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 20 என்டர். ஸோ இப்போ ஹரிசாண்டல் சொல்லியிருந்தேன் 15. ஸோ சைடில் நான் ட்ராயிங் கொடுக்குறேன், நீங்கள் அதை பேஸ் பண்ணி பார்த்துக்குங்க. நான் வந்து ஜஸ்ட் எனக்கு மெமரைஸ் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக வந்து வேல்யூஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 10 என்டர். தென் அகைன் பார்த்தீங்கன்னா 15 enter, then 20 enter, then 10 enter, then 10. ஸோ டேரெக்டாக எனக்கு வந்து இந்த பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டேன். மிடில் பட்டனை அப்படியே அழுத்தி பிடிச்சி மவுஸை மூவ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பேன் கமாண்ட், அதாவது பேன் பண்ணிகிட்ருக்கோம். எந்த இடத்துல வேணுமோ இது மாதிரி பேன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக டெக்ஸ்ட் நான் என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணுறோனோ அது எல்லாமே இங்கே காட்டும். ஸோ அதனால் சம் கார்னரில் நான் உங்களுக்கு வந்து வச்சுருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேங்களா. டைமென்ஷன்ஸ் எடுக்க போகிறோம். இப்போது DLI என்டர். ஓகேங்களா. இது வந்து கமாண்ட். ஸோ இது ஸ்பேஸ் பாரும் இங்கே என்ட்ரும் சேம் கமாண்டுங்க. இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுக்கல, ஆனால் வந்து ஸ்பேஸ் விட்டா மாதிரி கொஞ்சம் கேப் காட்டும் உங்களுடைய டெக்ஸ்ட்டில். ஸோ அது வந்து நான் என்ட்ரு பிக் பண்ணுறேன் அப்படின்றத மீனிங். ஓகேங்களா. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது வந்து என்டர் அப்படின்றது தான் AutoCAD பொறுத்த வரைக்கும். தென் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம் 20. ஸோ மவுஸ் வீலை வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போ தான் தெரியுது அது 20 அப்படின்றது. ஸோ அகைன் ஜூம் அவுட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா என்டர் கொடுங்க. டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர். ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடிஃபை ஆப்ஷனில் போயிட்டு ஸோ நம்மளுடைய வேல்யூஸ் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்டு ஏரோ சைஸை சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபிட் வேல்யூவை சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். செகண்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஏரோவுக்கு தனியாக டெக்ஸ்ட்டுக்கு தனியாக வேல்யூஸை சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அகைன் ஃபஸ்ட் வீடியோ கமெண்ட்கே போகலாம். நம்ம வந்து டேரெக்டாக ஃபிட் வேல்யூ கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். தென் அகைன் மாடிஃபை போயிட்டு
ப்ரைமரி யூனிட்ஸில் ஸோ என்ன யூனிட் ஃபார்மட் நீங்கள் யூஎன் கொடுத்துருந்தீங்களோ அதே தான் இங்கே கொடுக்கணும். இது டெசிமலில் தான் இருக்கணும். இது ப்ரிசிஷன் வேல்யூ வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு இது வேல்யூ தேவையில்லை. ஸோ அதனால் அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளுடைய வியூஸ் வந்து கரெக்டாக தெரியுது. அதாவது டைமென்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அகைன் டிஎல்ஐ என்டர், ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ண அப்படின்னா அது என்டர் கமாண்ட். ஓகேங்களா, அகைன் எஸ்கேப் கொடுத்துட்டேன். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் 15. தென் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா அது என்டர். நான் வந்து அகைன் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா கமாண்ட் ரிப்பீட் ஆகும். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கமாண்ட் என்ன யூஸ் பண்ணமோ அது வந்து ரிப்பீட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டைமென்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அகைன் என்டர், ஸ்பேஸ் பார். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஜூம் பண்ணாவே தெரியும், அந்த இடத்துல கார்னர் பாயிண்ட் காட்டும். இதை பேஸ் பண்ணி ஈஸியாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் அகைன் என்டர், இது மாதிரி கொடுத்துக்கலாங்க. ஸோ ஜஸ்ட்டு ஆப்ஜெக்டை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு எம் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன், என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுனால என்டர் காட்டுதுங்க. ஓகேங்களா, நான் வந்து ஸ்பேஸ் பார் கொடுத்தேன்னா அது ஸ்பேஸ் மட்டும் தான் விடும். அது வந்து என்டர் அப்படின்றது தான் மீனிங் AutoCAD பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ராப்பராக டைமென்ஷன்ஸ் கொடுத்து ட்ரா பண்ணிட்டேங்க. பட் இங்கே பாருங்கள், AutoCADல வரைஞ்சதுக்கும் இங்கே வரைஞ்சதுக்கும் சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டைமென்ஷன்ஸ் லைனுக்கு மேலே தான் நம்மளுடைய டெக்ஸ்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோஸ்லாம் ஓப்பன் லூப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க, இதெல்லாம் எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும்? ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். டி என்டர் கொடுத்துக்கலாம். டி என்டர் ஆர் ஸ்பேஸ் பார். நான் ஸ்பேஸ் பார் தான் யூஸ் பண்ணேன், ஏன்னா அதுதான் எனக்கு கிட்ட இருக்குது, ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ மாடிஃபை போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஏரோவோட சைஸ். அப்போது சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு அப்படின்ற ஆப்ஷனில் ஓப்பன் கொடுத்துக்கலாம். செகண்டும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். சப்போஸ் இண்டிவிஜுவலாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டேரக்ஷனும் வேறு இருக்கும். அது அன்னெசரியாக இருக்கும், அது தேவையில்லை, வேண்டாம், விட்டுருங்க. தென் அடுத்ததாக என்ன பண்ணுவான் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போகலாம். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இந்த டைமென்ஷன்ஸ் லைனுக்கு மேலே தான் எனக்கு டெக்ஸ்ட் வரும். கரெக்டுங்களா? அப்போது வெர்டிக்கல் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அபோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. வெர்டிக்கலாக ஆல்ரெடி சென்டர்டுன்னு இருந்துச்சு, சென்டரில் தான் இப்போ ப்ளேஸ் ஆகிருக்கு டைமென்ஷன்ஸ் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இல்லை எனக்கு அபோ தான் வேணும் அப்படின்னா அபோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் அது சேஞ்சஸ் நடந்திருக்கு. பட் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஹரிசாண்டல். ஸோ அதை போகிறதுக்கு முன்னே நான் என்ன பண்ணுறேன்னா அலைன்டு வித் டைமென்ஷன்ஸ் லைன் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்போ அதுக்கு பேரலாகவே கிரியேட் ஆகும். ஸோ பாருங்கள் பேரலாகவே டைமென்ஷன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா, இதை பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஓகே கொடுத்து செட் கரண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஸோ கரெக்டாக இருக்குங்களா, எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் சம் ஓப்பனிங் வந்து கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா டி என்டர் கொடுத்துக்கிறேன். டி ஸ்பேஸ் பார் ஆர் என்டர், மாடிஃபை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவை வந்து இந்த டைமென்ஷன்ஸ் லைன். அப்போ லைன் அப்படின்ற கமெண்ட்குள்ளே போங்க. ஆப்செட் ஃப்ரம் ரீஜியன், அதாவது எது நம்மளுடைய ஆர்ஜின் பாயிண்ட்டோ எதை பிக் பண்ணி நம்ம கொடுக்குறோமோ அந்த ரீஜன் இது தாங்க. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.06 இருக்குது. அப்போ நான் 0.1 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எந்த அளவுக்கு அந்த ஓப்பனிங் க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். செட் கரண்ட் க்ளோஸ். இங்கே பாருங்கள் ஓப்பன் க்ரியேட் ஆகிருக்குங்களா. ஸோ ப்ராப்பராக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு டெக்ஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் விசிபிளாக வேணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாகவும் பண்ணிக்கலாம். டி என்டர் கொடுத்துட்டேன், மாடிஃபை. டெக்ஸ்ட்டு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இங்கே 3 அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். 0.3 கொடுத்துட்டேன். செட் கரண்ட் க்ளோஸ். இங்கே பாருங்கள் ஏரோவோட சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டெக்ஸ்டோட சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் தந்துக்க முடியும். டி என்டர் கொடுத்துட்டு அன்ஈவனாக இருக்குது. நான் அகைன் வந்து 2A கொடுத்துக்கலாம். 0.2 கொடுத்துக்கிறேன் டெக்ஸ்ட் ஹைட்டு. ஜஸ்ட் ஓகே, செட் கரண்ட் க்ளோஸ். ஓகேங்களா, ஸோ ப்ராப்பராக இருக்குங்க. இதுதான் AutoCAD பிகினர் ப்ராக்டிஸ் ட்ராயிங் நம்பர் 3. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று டைமென்ஷன் ஸ்டைல் மேலே இதில் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மேனுவலாக எப்படி வந்து நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணாமல் எப்படி ஆர்த்தோ ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மூவ் கமெண்ட் பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்க, செலக்ட் ஆப்ஜெக்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் கற்றுருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஃபைல் சேவ் பண்ணிக்கோங்க.